ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நான் பார்க்க போகிறதுங்க கத்திரிக்காய் மொச்சை போட்டு ஒரு பெரட்டலுங்க. சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு பெசஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு வச்சுக்கலாம், இட்லிக்கு வச்சுக்கலாம். சூப்பராக நல்லா இருக்குங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, சோம்புங்க. நம்ம போட்ட பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் நல்லா பொரியுதுங்க. நம்ம இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க, கருவேப்பிலை தழை போட்டுடலாங்க, தக்காளி போட்டுடலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ அப்படியே மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூனுங்க. இதுவும் போட்டு நல்லா நம்ம பெரட்டி விட்டுக்கலாங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூனுங்க. சாம்பார் தூள் 1/2 ஸ்பூனுங்க. இது நல்லா பெரட்டி விடலாங்க. பச்சை வாசம் போகட்டுங்க. இப்போ இதில் நல்லா வதங்கிடுச்சுங்க. பச்சை வாசம் போயிடுச்சு. நம்ம கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மொச்சையை போட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி 1 டம்ளர் ஊற்றி நம்ம அப்படியே மூடி வச்சிடலாங்க. வேகட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 2 வில்லை தேங்காய்ங்க. 2 வில்லை தேங்காய் போட்டுக்கிட்டு 2 கிராம்பு, 1 பட்டை, சோம்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டு நைஸாக அரைச்சிட்டு வரேங்க நான். இப்போ நல்லா வெந்துட்டுருக்குங்க. இதோடு நம்ம இப்போ அரைச்ச தேங்காய் இருக்கு இல்லைங்களா, தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, முந்திரி பருப்பு அதை அப்படியே போட்டுக்கலாங்க. மிக்ஸி கழுவி கொண்டு ஊற்றிக்கலாங்க. இது அப்படியே நல்லா வேகட்டுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த பெரட்டல். கத்திரிக்காய் மொச்சை போட்டு பெரட்டல் அவ்வளோ நல்லா இருக்குங்க. சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இது அப்படியே வேகட்டும், நம்ம வெந்ததும் பார்க்கலாங்க. அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. சூப்பராக எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. மொச்சையும் வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் வெந்துருச்சுங்க. பெரட்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம குக்கரில் செய்கிறதுனால செஞ்சுக்கலாங்க. டைரெக்டாக தாளித்து விட்டு நம்ம குக்கரில் செய்கிறதுனால செஞ்சுக்கலாங்க. அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஆயிரும். ஆனால் கத்திரிக்காயில் இப்படி இருக்காதுங்க, நல்லா குழஞ்சிருங்க. குக்கரில் வேக வச்சோம்னா நம்மளுக்கு குழஞ்சி போயிடுங்க. நம்ம இப்படி பாத்திரத்தில் வேக வச்சா தான் நல்லா இருக்குங்க. காரம், உப்பு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம், உப்பு போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் கெட்டி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இருந்தால் நல்லா சப்பாத்திக்கெல்லாம் நல்லா நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ எம்மியாக சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.